நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட 6 துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் 27 முத்திரை திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசின் 24 நிர்வாக துறைகளைச் சேர்ந்த சுமார் 3,17,693 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 288 திட்டங்கள் முத்திரை திட்டங்களாக அடையாளம் காணப்பட்டு அதன் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் 85 திட்டங்கள் இதுவரை முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 22 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் 12 துறைகளைச் சார்ந்த சுமார் 1,46,681 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செயல்பாட்டில் உள்ள 54 முத்திரை திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்து தொடர்புடைய துறை செயலாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முத்திரை திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனம், உள் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், பள்ளிக்கல்வி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு மற்றும் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். 6 துறைகளில் சுமார் 3,291 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செயல்பாட்டில் உள்ள 27 முத்திரை திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார். கூட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் கீழ் மதுரை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒலிம்பிக் அகாடமி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட விளையாட்டு மையம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி அமைக்கும் பணிகள் பிப்ரவரிக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.